நம்ம இன்னைக்கு சனி பயிற்சி பலன்களை பற்றி பார்க்க போகிறோம். நீண்ட காலத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சனி பகவான் ஒரு 2.5 வருஷத்துக்கு கடந்து ஒரு ராசிக்கு பயணம் செய்ய போகிறார். அது வருகின்ற மார்ச் மாதம் 29ஆம் தேதி 2025 நடக்க போகுது. அவர் இருக்கக்கூடிய காலகட்டம் 2.5 வருஷம். அந்த 2.5 வருஷ காலகட்டத்தில் என்ன செய்யலாம், என்ன செய்யக்கூடாது, அதுதான் இப்போ தெளிவாக பார்க்க போகிறோம். நீண்ட காலமாக, அதாவது ஒரு 10 வருடங்களாக கஷ்டப்பட்ட, வருத்தப்பட்ட, வாழ்க்கையில் எதையுமே சாதிக்க முடியல அப்படின்னு சொல்லக்கூடிய ரிஷப ராசி அன்பர்களுக்கு 2025ஆம் ஆண்டு சனி பயிற்சி பலன்களை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இல்லை சார், ஆரம்பமே கஷ்டப்பட்டேன்னு சொல்லிட்டீங்க. உண்மைதான் சார், ஆமாம் உண்மைதான். ஏன்னா அந்த அளவுக்கு மிகப்பெரிய பாதிப்புகளை அடைந்தவர்கள் ரிஷபராசி என்பர்கள். கவலைப்படாதீங்க, உங்கள் பிரச்சனை எல்லாம் சால்வ் ஆக போகுது. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, உங்கள் ராசிக்கு 11ஆம் இடம் சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தில் சனி பகவான் பயிற்சியாக போகிறார். அப்போ என் பிரச்சனைலாம் தீர்ந்துருமா சார்னா கண்டிப்பாக தீரதான் போகுது. நீங்கள் அதை பார்க்க தான் போகிறீங்க லைவாக. அப்போ ரிஷப ராசி அன்பர்கள், வேலை செய்யக்கூடிய நபர்கள் வரக்கூடிய மார்ச் மாதத்துக்கு அப்புறம் வேலை மாற்றம் உண்டு, இடம் மாற்றத்துடன் வேலை மாற்றம் உண்டு, பதவி உயர்வு உண்டு. நிறைய ரிஷபராசி என்பவர்கள் என்ன எதிர்பார்ப்பாங்கன்னா, சார் நான் பெருசாலாம் சம்பாதிக்கணும்னு ஆசைப்படலை, நான் உழைக்கிறேன், அதற்கான பணம் வந்தால் போதும். வேலை செய்கிறவங்க ரொம்ப தெளிவாக இருப்பாங்க. எனக்கு ஒரு பேர் இருக்கணும், ஓரளவுக்கு வரணும், டீசெண்டான சம்பளம் இருக்கும். அது இல்லாமல் தான் நான் நிறைய முயற்சி பண்ணி தோல்வி அடைஞ்சிட்டேன் சொல்லக்கூடியவர்கள் தான் இந்த பதிவு. அப்போ வரக்கூடிய காலகட்டத்தில் அதெல்லாம் கிடைக்குமானா கண்டிப்பாக கிடைக்கும். யாரெல்லாம் வேலை இல்லாமல் இருக்கீங்களோ, நிறைய ரிஷபராசி என்பர்கள் வேலை இல்லாத ஒரு சூழ்நிலை இருக்குது. அது படித்து முடித்தவங்கள்லேருந்து 60 வயசு வரைக்கும் இந்த பிரச்சனைகள் இருக்கானா இருக்குது. அவங்களுக்கு எல்லாருக்குமே வேலை வாய்ப்புகளை வருகின்ற மார்ச் மாதத்துக்கு அப்புறம் இந்த சனி பகவான் கொடுக்க போகிறார். அப்போ இந்த வரக்கூடிய அடுத்த 2.5 ஆண்டு நல்லா யூஸ் பண்ணுங்க. ஏன்னா எல்லாருமே என்னென்னா, வாய்ப்பு வரக்கூடிய நேரத்தில் சில விஷயங்கள் தப்பாக நம்ம யோசித்து பண்ணிடுறோம். அதுதான் நம்மளுடைய கர்ம வினை. அதுக்கு தான் ஜாதகத்தை பார்க்குறோம். ஜாதகத்தை பார்த்தா தெரிஞ்சிடும் என்ன பிரச்சனை, உங்களால் எதனால் உங்களுக்கு பிளாக் ஆகிருக்கு, எதனால் உங்களால் டெவலப்மெண்ட் இல்லை அப்படின்னு சொல்ல முடியும். அதுக்கு தான் ஜாதகத்தை பார்க்குறோம். அப்போ அந்த நேரம் நல்லா இருக்கக்கூடிய காலத்தில் உங்களுக்கு எல்லாமே நடக்க போகுது. என்ன நடக்காது, என்ன பிரச்சனை இருக்குன்னு ஜாதகத்தை பார்த்து. அதே போல் தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு என்ன கஷ்டம் சார், கடன் எவ்வளோ பிரச்சனை சார், வாழ்க்கையில் நான் பட்ட அவமானங்கள் மாதிரி வேறு யாரும் படக்கூடாது, வீட்டில் வெளியில் மனைவி கிட்ட, குழந்தைங்க கிட்ட, அம்மா அப்பா கிட்ட எவ்வளோ அவமானம், ஒரு பணம் இல்லைன்னு வாழ்க்கையில் இவ்வளோலாம் நான் கஷ்டப்படக்கூடாது சார், ஆஃப்டர் ஆல் ஒரு பணம் அப்படின்னு பேசக்கூடியவர் தான் ரிஷபராசி என்பவர்கள். ஏன்னா லட்சமாக பார்த்துருப்பீங்க, பணம் நிறைய வரவுகளை பார்த்துருப்பீங்க. இதெல்லாம் பார்த்துட்டு கடைசியில் இவ்வளோ கஷ்டத்தில் இருக்கேன் சார், நான் இப்போ கடன் பிரச்சனை அதிகமாக போயிட்டுருக்கு. கண்டிப்பாக இருக்கும். அதுவும் ரிஷபராசியாக இருந்து நீங்கள் ராகு திசையோ அல்லது புதன் திசையோ சனி திசையோ கடக்கிறதுக்குள்ளே நிறைய பாதிப்புகளை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை. அந்த மாதிரி இருக்கீங்க அப்படின்னா அவங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பை இந்த சனி பகவான் கொடுக்க போகிறார். நிறைய பணம் சம்பாதிக்க முடியும், நிறைய நீங்கள் நினச்ச விஷயங்கள் நடக்கும். ஏன்னா ஒரு தொழில் பண்ணுறவங்களுக்கு என்னென்னா, ஒரு ப்ராஜெக்ட் ஆரம்பிக்கிறீங்க, ஏதோ ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா எல்லாருமே ஒரு காஸ்ட் ஒர்க் அவுட் பண்ணுவாங்க. அந்த காஸ்ட்டு லாபம் தான் இருக்கும் ஜென்ரலாக. அப்போ அந்த லாபம் ஏன் வரல அப்படின்னு யோசிக்கும் போது தான் நம்மளுக்கு நேரம் சரியில்லை அப்படின்ற ஒரு விஷயமே தோணும். அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்கள் வரக்கூடிய காலகட்டத்தில் நீங்கள் நினச்சதெல்லாம் நடக்கும். சார் இத்தனை நாள் நடக்கலை சார், அதனால தான் சார் இவ்வளோ பிரச்சனை. ஆமாம், நீங்கள் நினச்சது நடக்கலை, ஆனால் வருங்காலத்தில் இதெல்லாம் நடக்க போகுது. சனி பயிற்சிக்கு அப்புறம் எல்லாம் பிளான் பண்ணுங்கள். நீங்கள் நினச்சதெல்லாம் கொடுக்க போகிறார் சனி பகவான் தான். ஏன்னா நீங்கள் பட்ட கஷ்டம், நீங்கள் அவ்வளோ வருத்தப்பட்டுட்டீங்க, அவ்வளோ உழைச்சிட்டீங்க, அதுக்கான உங்களுக்கு வருமானம் இல்லை, அதற்கான சலுகைகள் கிடைக்கல. அவங்களுக்கெல்லாம் அந்த பிரச்சனைகள் தீரும், கடன் தொல்லைகள் தீரும். மெயினாக நிறைய பேர் கடன் பிரச்சனைக்காக தான் சார் நம்ம வருத்தப்பட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கு கடன் பிரச்சனை கண்டிப்பாக தீரும். அதுக்கு தகுந்த மாதிரி உங்கள் லைஃப்பை பிளான் பண்ணுங்க. அதே போல் ரிஷப ராசியில் இருக்கக்கூடிய குழந்தை இல்லாதவர்களுக்கு, நிறைய ரிஷபராசிக்காரங்க கல்யாணம் ஆகி குழந்தை இல்லை, குழந்தைக்காக ரொம்ப நாங்கள் ட்ரீட்மெண்ட்லாம் எடுத்தோம், ஒன்றும் நடக்கலை அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கு வரக்கூடிய காலகட்டத்தில் சனி பகவானுடைய பார்வை 11ஆம் வீட்டிலேருந்து 5ஆம் இடத்தை பார்க்க போகிறார். அந்த 5ஆம் இடம் சொல்லக்கூடியதான் குழந்தை பேரை கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்தானம். நீங்கள் எவ்வளோ ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம்,
நீ நிறைய இதுக்கெல்லாம் போயிருக்கலாம், ஆனால் ஒன்றும் நடக்கலைன்னு சொல்லக்கூடியவர் இந்த மார்ச் மாதத்துக்கு அப்புறம் ஒரு வாட்டி ட்ரீட்மெண்ட் எடுங்க, கண்டிப்பாக குழந்தை பேர் கிடைச்சே தீரும். அதே போல் வெளிநாடு செல்லக்கூடிய ரிஷபராசி என்பவர்களுக்கு நிறைய பேருக்கு வெளிநாடு போய் சம்பாதிக்கணும் ஆசை. ஏன்னா அவ்வளோ கடன், அவ்வளோ பிரச்சனை, நம்ம எப்படியாவது சாதிச்சு காட்டணும், 4 பேருக்கு முன்னாடி நிற்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் உங்களுக்கு இருக்குது. அவங்கெல்லாம் கடந்த காலத்தில் ட்ரை பண்ணுறீங்க, உங்களுக்கு நடக்கலை. ஆனால் வரக்கூடிய காலகட்டத்தில் கண்டிப்பாக வெளிநாடு வாய்ப்பு கிடைக்க போகுது. சில பேர் சொல்லுவாங்க, சார் வெளிநாட்டிலலாம் எல்லாரையும் அங்கேருந்து அனுப்புகிறாங்க சார், செய்கிறாங்க. நேரம் நல்லா இருந்தது அப்படின்னா உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கண்டிப்பாக கிடைக்கும். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை ரிஷபராசி என்பவர்களுக்கு கண்டிப்பாக வரப்போகுது. சார் வெளிநாட்டிலே இருக்கேன் சார், கஷ்டப்பட்டுருக்கேன் சார் அப்படின்னா கண்டிப்பாக தீர்வு உண்டு. வெளிநாட்டில் இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு அங்கேயே பர்மனெண்ட்டாக செட்டில் ஆகிறதுக்கான ஒரு ஸ்டேட்டஸ் கிடைக்கும், ஒரு நல்ல இடத்துல வேலை வாய்ப்பு கிடைக்கும், ஒரு வீடோட வாங்கி செட்டில் ஆகக்கூடிய யோகம் இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு உண்டு. அதே போல் இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு பூர்வீக சொத்தினால் ஏற்பட்ட பிரச்சனைகள், அவமானங்கள், அதனால் ஏற்பட்ட வழக்குகள், வம்புகள் எல்லாமே நிவர்த்தி ஆகக்கூடிய ஒரு சூழ்நிலை வருகின்ற மார்ச் மாதத்துக்கு மேலே இருக்குது. அதற்கான முயற்சிகளை மார்ச் மாதத்துக்கு அப்புறம் ட்ரை பண்ணிங்க அப்படின்னா பூர்வீக சொத்து கிடச்சி அதில் ஒரு வீடு கட்டலாம், இல்லை அதை சொத்தை விற்று உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்க்கலாம்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அதை செய்கிறதுக்கான வாய்ப்பு வந்தே தீரும். ரிஷபராசி என்பவர்களுக்கு முக்கியமான விஷயம் என்னென்னா, நீங்கள் நினச்ச விஷயத்தில் வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான பயிற்சி இந்த சனி பகவானோட பயிற்சி. அப்போ திருமணம் சார்ந்த விஷயங்களில் திருமணம் நடக்கும். திருமணமாகி பிரிந்து வாழ்ந்தவர்கள் நிறைய ரிஷபராசி என்பது அன்புக்காக இயங்கக்கூடியவர்கள். என் மனைவி என்னை விட்டு போயிட்டா, குழந்தைய கூட்டிகிட்டு போயிட்டா, என் கணவர் குழந்தைய கூட்டிகிட்டு போயிட்டார், இந்த மாதிரி இயங்கக்கூடியவர்கள் இந்த ரிஷபராசி என்பவர். அவங்களாம் சேர்ந்து வாழ்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு வரும். அதற்கு தயாராக இருங்க, அதுக்கு பேசுங்க, செய்யுங்க. ஏன்னா எல்லாருமே வாழ்க்கையில் ஏதோ வார்த்தைகள் பேசி எல்லாம் சண்டை செஞ்சல் வரலாம் இயல்பு. அது நேரம் சரியில்லாதனால தான். யாருமே தெரிஞ்சு அது மாதிரி செய்கிறது கிடையாது. அவங்க எல்லாருக்குமே சேர்ந்து வாழறதுக்கான ஒரு வாய்ப்பு. இல்லை சார் கோர்ட்டு கேஸ் ரொம்ப வழக்கெலாம் ஆகிடுச்சு, எனக்கு ஒரே பொண்ணு ஒரே பையன், முதல் வாழ்க்கை தான் இப்படி போயிடுச்சு, 2வது வாழ்க்கைக்கு முயற்சி பண்ணுறோம், அதுவும் நடக்கலைன்னு சொல்லக்கூடியவர்கள் கண்டிப்பாக மறு திருமணம் யோகம் நடைபெறக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக சனி பயிற்சி பலன்கள் இருக்கும்போது மொத்தத்தில் ரிஷப ராசி என்பவர்களுக்கு 100க்கு 100% நீங்கள் நினைத்த விஷயங்கள் வெற்றி அடையக்கூடிய அருமையான பயிற்சியாக இந்த சனி பயிற்சி பலன்கள் இருக்க போகுது. ரிஷபராசி என்பர்களுக்கு ஒரு முக்கியமான பாயிண்ட், இந்த 2025 ஒரு நல்ல வளர்ச்சியை தான் கொடுக்க போகுது. உங்களுக்கு 2ஆம் இடத்துல அந்த குரு பகவான் மே மாசம் பயிற்சி ஆகிறாரு. ஏன்னா கடந்த 1.5 வருடங்களாக என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு தெரியல, உங்க லைஃப்ல என்ன நடக்குது அப்படின்ற மாதிரியாக ஒரு உத்தேசிக்கிறதுக்குள்ளேயே உங்களுக்கு ஏகப்பட்ட பிரச்சனைகள் அடுத்தடுத்து வந்துகிட்டே இருக்கு. அந்த அளவிற்கு அடுத்து நம்ம என்ன செய்யணும் அப்படின்ற நினைக்கிறதுக்குள்ள உங்களுக்கு அடுத்த பிரச்சனைகள், இந்த மாதிரியாக லைஃப்ல என்ன நடக்குது அப்படின்ற ஒரு இது பாக்குறதுக்குள்ளேயே உங்களுக்கு நிறைய பிரச்சனைகளை அனுபவித்து, அந்த சில பேருக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா குடும்பம் சம்பந்தமான உறவுகளை பிரிஞ்சு போயிட்டாங்க. அந்த அளவிற்கு பிரச்சனைகள் அதிகரிச்சிருதுதான் சொல்லணும் இந்த ரிஷப ராசி என்பர்களுக்கு. இந்த ரிஷப ராசி என்பர்களுக்கு முதல்ல நம்ம பார்க்கக்கூடிய அந்த சனி பயிற்சி ஒரு ஃபேவரபிளா இருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பாக ஃபேவரபிள் தான். ஏன்னா லாப சனியாக வர்றாரு அந்த சனி பகவான். இது வரைக்கும் இருந்த அந்த கர்மஸ்தானத்துல இருந்த சனி பகவான் லாப சனியாக வர்றார். இவர் எப்போதுமே உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு அந்தஸ்தை கொடுக்கக்கூடிய சனி பகவான் தான். இந்த ரிஷப ராசி என்பர்களுக்கு இந்த ஜோதிட ரீதியாக சனி பகவான் நல்லதை கொடுப்பாரா கெட்டதை கொடுப்பாரா அப்படின்னு பார்த்தோம்னா கண்டிப்பாக நல்ல விஷயங்களை ஒரு நல்ல ஒரு பாடத்தை கற்றுக் கொடுப்பவராக தான் இருக்க போறார் இந்த சனி பகவான். இதுல இப்ப இந்த லாப சனியாக உருவெடுக்கக்கூடிய அந்த சனி பகவான் இந்த ரிஷப ராசி என்பர்களுக்கு அதிகப்படியான ஒரு மகிழ்ச்சியை, லாப சனின்னு பாத்தீங்கன்னா ஒரு தொழில ஒரு முன்னேற்றம் மாத்திரம் பத்தாது, அந்த தொழில் முன்னேற்றமாகப்பட்டது உங்களுக்கு குடும்பம் வரைக்கும் சென்று அங்க ஒரு மகிழ்ச்சியான ஒரு தருணத்தை கொடுக்கணும். அதுதான் அந்த லாப சனி ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய விஷயம். கடந்த காலத்துல இந்த ரிஷபராசி என்பர்கள் உங்களுடைய வாழ்க்கையில நிறைய தவறுகள் செய்திருந்தாலும் அந்த தவறுகளின் மன்னிப்பாக தான் உங்களுக்கு அந்த கடந்த காலம்லாம் நம்ம செஞ்ச தவறுக்கு நம்மளுக்கு நல்ல ஒரு புத்திமதி கொடுத்தாச்சு. அந்த அளவிற்கு சில பிரச்சனைகள் எல்லாம் அனுபவிச்சிருப்பீங்க ரிஷபராசி என்பர்கள். நிறைய ரிஷபராசி என்பர்களுடைய குணாதிசயங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னா, தன்னுடைய வேலைய யாருமே குறை சொல்லக்கூடாது அப்படின்னு தான் நீங்க நினைப்பீங்க. ஏன்னா நீங்க ரொம்ப பர்ஃபெக்டா
டிரான்ஸ்பரண்டா தான் எல்லாமே செய்வீங்க. அப்படி செய்யக்கூடிய வேலையிலயும் ஏதாவது ஒரு சின்ன சின்ன மிஸ்டேக் இருக்கு அப்படின்ற பட்சத்துல அந்த தவறை கூட யாரும் நமக்கு சுட்டி காட்டக்கூடாது அப்படின்னு நினைக்கக்கூடிய இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு கடந்த ஒரு 2 வருடங்களாக உங்களுடைய தவறை மட்டுமே சுட்டி காட்டக்கூடிய உறவுகள், நண்பர்கள், கோகலீக்ஸ், அடுத்து தொழில்ல வேலை செய்யறவங்க, இப்படி எல்லாருமே பாத்தீங்கன்னா உங்க தவறை மட்டுமே சுட்டி காட்டிக்கிட்டே இருந்திருப்பாங்க. என்னடா இது நமக்கு எல்லாமே வருதே அப்படின்ற அளவுக்கு ஒரு ரிவ்யூ மாதிரி, எப்படி நமக்கு கூகுள்ல ஒரு ரிவ்யூ கொடுத்தா, ஒரு நல்ல ரிவ்யூஸ் கொடுத்தா நம்மளுடைய மனம் மகிழ்ச்சி அடையுமோ, அந்த மாதிரி தான் இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு கடந்த 2 வருடங்களாக எல்லாமே ஒரு பேட் கமெண்ட்ஸ் தான். அந்த அளவிற்கு இந்த ரிஷபராசி அன்பர்கள் வாழ்க்கையில நிறைய ஒரு பாடங்களை நீங்க கற்றுக்கிறீங்க. அதனுடைய எதிரொலியாக தான் இந்த 2025 சனி பகவான் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு திருப்பத்தை கொடுக்க போறாரு. வேலையில பாத்தீங்கன்னா நீங்க வேலையில கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறீங்க, என்னடா பண்றது தெரியாத நிலைமைக்கு ஆளாகி இருக்கிறீங்க ரிஷபராசி அன்பர்கள். அதாவது வேலையை விடவும் முடியல, வேலையில இருக்கவும் முடியல, வீட்டுக்கு போனா இஎம்ஐ தொந்தரவு, வீட்டுல இருக்கக்கூடிய செலவுகளை பார்க்கணும், அடுத்து ஒரு புதுசா ஒரு முயற்சி பண்றேன்னு சொல்லி அந்த வீடை வேற நீங்க ஆரம்பிச்சிருக்கிறீங்க, வீடு கட்டுறதுக்கு வேற ஆரம்பிச்சிருக்கிறீங்க. ஏற்கனவே கட்டின வீடை வாங்கி பண்ணலாம் அப்படின்னு நம்ம அறிவுரை கூறும் போது நம்மளை சுற்றி இருக்கிறவங்க, நம்ம குடும்பத்தார்கள் அதை கேட்கவே இல்லை. ஆனாலும் பாத்தீங்கன்னா கரெக்டா நீங்க 2024 மார்ச் மாதத்துல எழுப்பின வீடு பாத்தீங்கன்னா உங்களால இன்னும் கட்டி முடிக்க முடியாத ஒரு சூழ்நிலை. அன்னையில இருந்தே நிறைய பிரச்சனைகள், ஏதோ ஒரு வியாதி தொந்தரவு, வீட்டுல ஒரு குழப்பமான ஒரு சூழ்நிலை, இப்படி அந்த வேலை செய்யக்கூடிய இடத்துல இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு தேவையில்லாத இடர்பாடுகள், வேலைக்கு போனா வீட்டுல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் ஞாபகம் வருது, வீட்டுக்கு வந்தா நாளைக்கு ஹையர் அபிஷியல்ஸ் நம்மளுக்கு என்னென்ன டார்ச்சர் கொடுக்க போறாரோ, என்னென்ன பழியெல்லாம் நம்ம மேல தூக்கி போட போறாரோ அப்படின்ற மாதிரியான ஒரு எண்ணங்கள், எங்க இருந்தா நமக்கு நல்ல ஒரு நிம்மதியான வாழ்வு கிடைக்கும் அப்படின்னு அதை எதிர்நோக்கி தான் நீங்க பயணிச்சுட்டு இருக்கிறீங்க ரிஷபராசி என்பர்கள். இப்படிப்பட்ட இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு இந்த 2025 சனி பயிற்சி ஆகப்பட்டது வேலையில நல்ல முன்னேற்றம் கிடைக்க போகுதுங்க. யாராவது டிரான்ஸ்பர் பண்ணிக்கணும், இல்ல ஒரு நல்ல ஜாபை தேடி நான் போகணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா முதல் வேலையா அதை பண்ணுங்க. அதுல எந்த விதமான ஒரு யோசனையுமே வேண்டாம். ஏன்னா சனி பகவான் உங்களுக்கு மார்ச் மாதமே அங்க லாபத்துக்கு வர்றதுனால வேலை இடமாற்றம் அதிகப்படியான ஒரு முன்னேற்றங்களை கொடுக்கும். அடுத்து பாத்தீங்கன்னா இருக்கக்கூடிய வேலையில கொஞ்சமா ப்ரெஷர் இருக்கு, என்னால தாங்கிக்க முடிய அளவுக்கு இருக்கு அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கொஞ்சம் ஒரு மே வரைக்கும் போய் பாருங்க, எப்படி இருக்குன்னு பாருங்க. அங்க உங்களுக்கு கன்வீனியன்டான ஒரு சூழ்நிலை மாறக்கூடிய ஒரு வருடமாக தான் இருக்கும். அப்படி மாறிடுச்சுன்னா கண்டிப்பா நீங்க தான் அங்க ராஜாவாக இருக்க போறீங்க. உங்களுக்கு வேலையில சுற்றி இருக்கக்கூடிய தொந்தரவுகள் முழுமையாக குறையக்கூடிய ஒரு சனி பயிற்சியாக தான் இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு இருக்க போகுது. அடுத்து குடும்ப ஒற்றுமைன்னு நம்ம பார்க்கும்போது இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு அதிகப்படியான ஒரு விவாதங்கள், அதிகப்படியான ஒரு விவாகரத்துகள், அடுத்து பாத்தீங்கன்னா குழந்தை நலன்ல ஒரு நிறைய பிரச்சனைகள், இந்த மாதிரி எல்லாம் இருந்துட்டு இருக்கக்கூடிய இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு விவாகரத்து முடிஞ்சவங்களுக்கு கூட திரும்ப இந்த வருடம் சேர்வதற்குண்டான ஒரு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு ரிஷபராசி என்பர்களுக்கு. ஏன்னா பிரிந்த குடும்பங்கள் பிரிந்ததை எண்ணி எண்ணி மன வருத்தத்திற்கு ஆளாகக்கூடியவர்களாக இருந்திருப்பாங்க. இனிமே நம்ம சேர்ந்து வாழ்ந்தா என்ன அப்படின்ற ஒரு எண்ணம் தோன்றியாச்சுன்னா போறோம், கண்டிப்பாக அந்த இடத்துல பிரிவுன்றது முறிக்கப்படுது. ஒற்றுமையோடு சேர்ந்து வாழ்வதற்குண்டான ஒரு பாக்கிய அமைப்புகள் இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு இருக்கும். குழந்தைகள் சம்பந்தமான சில அவமானங்கள், அசிங்கங்கள்லாம் இந்த ரிஷபராசி என்பர்கள் கடந்த காலத்துல அனுபவிச்சிருப்பீங்க. ஏன்னா குரு பகவான் உங்களுடைய ராசியிலேயே இருந்ததுனால குழந்தைகள் சம்பந்தமான அவமானங்களை அதிகமாக அனுபவிச்சிருப்பீங்க. ஒரு வாலிப பருவத்துல இருக்கிறாங்க அப்படின்ற போது அங்க ஒரு ஏமாற்றப்பட்ட ஒரு குழந்தைகளை நீங்க பார்க்க முடியும். அடுத்து உங்களுடைய குழந்தைகள் கான்சென்ட்ரேஷன் இல்லாம அந்த படிப்பை தொடரக்கூடிய ஒரு நிலையில இருந்திருப்பாங்க. அடுத்து ஒரு நல்லா படிச்சுட்டு இருக்கிற ஒரு குழந்தையே பாத்தீங்கன்னா திடீர்னு இருந்தாப்புல மூட் அப்செட் ஆகி அந்த படிப்பு எல்லாமே குறைபாடா ஆகுவதற்குண்டான ஒரு வாய்ப்புகள் எல்லாம் இருந்திருக்கும். இந்த மாதிரியாக குழந்தைகள் சம்பந்தப்பட்ட ஒரு பிரச்சனைகளை அனுபவித்துட்டு இருந்த இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு அதிலிருந்து முழுவதுமாக 100% நிவாரணம்
நிவாரணம் கிடைக்கக்கூடிய ஒரு பயிற்சியாக தான் இந்த சனி பகவானினுடைய லாப சனி உங்களுக்கு முழுமையான ஒரு தீர்வை, குடும்பம் சம்பந்தமான நிறைய விஷயங்களை கொடுக்க போகுது. அடுத்து வீடு, வாகனம், பொருள் சேர்க்கை, இன்வெஸ்ட்மெண்ட், முதலீடு, அடுத்து சேமிப்புகள், இதெல்லாமே ஒரு காலகட்டத்துல அழிஞ்சு போச்சு இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு. கடந்த ஒரு 3 வருடங்களாக பாத்தீங்கன்னா சொந்த வீடை இழக்கிறது, அடுத்து வீடு வாங்கணும்னு யோசிச்சு அதற்குண்டான ஒரு அமௌண்ட்டை ரெடி பண்ணா அந்த அமௌண்ட் வேற ஏதாவது ஒரு செலவுக்கு பயன்படுத்துறது, அடுத்து பாத்தீங்கன்னா அந்த வீடு கட்டுவதற்குன்னு சில ஏற்பாடுகளை செஞ்சு வச்சுட்டு இருக்கும்போது வீட்டுல யாராவது ஒரு நோய்வாய்ப்பட்டு அதற்கு ஹாஸ்பிட்டல் செலவுக்கே உங்களுக்கு பெருமளவு ஒரு பணம் செலவாகக்கூடிய ஒரு சூழ்நிலை. இப்படி எல்லாம் அந்த ஒரு சொந்த சொத்து வாங்கணும்னு ஏற்பாடு பண்ணும்போது உங்களுடைய தசாபுத்தி கிரகங்களா என்னன்னு தெரியாது, அந்த அளவிற்கு மிகப்பெரிய ஒரு நெருக்கடிகளை கொடுத்துட்டு இருக்கோம். அதுல இருந்து உங்களுக்கு ஆசை ஒரு போயிடுச்சு, நமக்கு இனிமே சொந்த சொத்தே வேண்டாம், இதுல இருந்து பிரச்சனைகள் தான் அதிகமாக இருக்கு அப்படின்னு நினைக்கக்கூடிய அளவிற்கு அந்த சொந்த சொத்துக்கள் மூலமாக இருக்கக்கூடிய அதிருப்திகள் எல்லாமே விலகக்கூடிய ஒரு வருடமாக தான் இந்த 2.5 வருடங்கள் இந்த சனி பயிற்சி இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு. நல்ல ஒரு வீடா வாங்க போறீங்க, ஒரு அழகான ஒரு வீடு, அந்த வீட்டின் மூலமாக அனைத்து சுபகாரியங்களும், என்னைக்கு அந்த வீடை வாங்கணும் நீங்க முயற்சி எடுக்கிறீங்களோ இந்த வருடத்துல கண்டிப்பாக அந்த முயற்சிகள் மூலமாக உங்களுக்கு வீட்டுல அடுத்தடுத்து சுபகாரியங்கள் நடந்துகிட்டே இருக்கும். இது நாள் வரைக்கும் வீட்டுல ஒரு சுபகாரியம் நடந்ததா அப்படின்னு ரிஷபராசி அன்பர்களை கேட்டீங்கன்னா துக்க செய்திகள் தான் அதிகமா நடந்திருக்கே ஒழிய, வீட்டுல பிரச்சனைகள் தான் நடந்திருக்கே ஒழிய ஒரு சுபகாரியங்கள் நடந்தது, ஒரு வீட்டுல 4 பேரை நம்ம வரவேற்றோம், நல்ல ஒரு மகிழ்ச்சியோட இருந்தோம் அப்படின்னா இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு அதெல்லாம் நமக்கு ஒரு கனவு மாதிரி ஆயிடுச்சு, இன்னமே அதெல்லாம் நடக்குமா அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு எல்லாருக்குமே இருந்துட்டு இருக்கு. இந்த சனி பயிற்சி இந்த 2.5 வருடங்கள்ல இதை எல்லாத்தையுமே நீங்க சாதிக்கக்கூடிய ஒரு வருடம் தான். நல்ல ஒரு வீடு, அழகான வீடு. ஏன்னா ரிஷபராசி என்பர்கள் நீங்க எதிர்பார்க்கறது பாத்தீங்கன்னா ஒரு மாளிகை மாதிரி இருக்கணும், அந்த மாளிகையே பாத்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளா நல்ல நமக்கு ஒரு மனசுக்கு பிடிச்ச மாதிரியாக இருக்கணும் அப்படின்னு நினைப்பீங்க. அந்த மனசுக்கு பிடிச்ச மாதிரியான ஒரு சொந்த சொத்துக்களை வாங்குவதற்குண்டான ஒரு அமைப்பு முழுவதுமாக வந்தாச்சு இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு. தொழில் ரீதியான அதிகப்படியான ஒரு முன்னேற்றம், தொழில் யார் யாரெல்லாம் செய்யணும்னு நினைச்சீங்களோ தைரியமாக ரிஸ்க் எடுத்து ஆரம்பிக்கலாம். சில பேர் புதுசா தான் தொழில் ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய தசாபுத்தி கிரகங்களை பார்த்துக்கோங்க, சுயஜாதகத்தை பார்த்துக்கோங்க. இல்ல ஏற்கனவே எனக்கு தொழில் செஞ்சு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, இடையில ஒரு 5 வருஷமா அதை நிப்பாட்டிட்டேன், நானு என்னால இனிமே அதை தொடர முடியாது அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன், ஆனா இப்போ ஆரம்பிக்கலாமா, எனக்கு அதற்குண்டான ஒரு வாய்ப்புகள் வருது அப்படின்னு கேட்கிறவங்களுக்கு கண்டிப்பாக அந்த தொழில் ரீதியான ஒரு முன்னேற்றங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கிறதுனால மீண்டும் அந்த தொழிலை எடுத்து நடத்துவதற்குண்டான ஒரு வழிமுறைகள் எல்லாமே கிடைக்க போகுது இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு. இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்துல அதிகப்படியான வெளிநாட்டு வாய்ப்புகள், வெளியூர் பிரயாணங்கள், ஆன்மீக சுற்றுலா இந்த மாதிரி எல்லாம் கிடைப்பதற்குண்டான ஒரு நல்ல ஒரு மகிழ்ச்சியான ஒரு தருணம். ஆன்மீக சுற்றுலான்றது அந்த 11ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த சனி பகவான் முழுமையாக, நீங்க இது நாள் வரைக்கும் ஒரு பிரார்த்தனைன்னு வச்சுட்டே இருந்திருப்பீங்க, எனக்கு இந்த பிரச்சனை சரியாயிடணும், நான் இந்த கோயிலுக்கு வந்துருவேன், நான் எனக்கு இந்த பிரச்சனைகள் சரியானா குடும்பம் ஒன்று சேர்ந்தா நான் குலதெய்வத்துக்கு நேர்த்திக்கடன் வச்சிருக்கிறேன், இந்த மாதிரியான ஒரு பிரார்த்தனைகள்லாம் நிறைய இருந்திருக்கும் இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு. அது எல்லாத்தையுமே இந்த 2 வருடத்துல சரி செய்வதற்குண்டான, அதாவது அந்த ஆன்மீகத்தின் மூலமாக உங்களுடைய வாழ்க்கையே இப்போ பிரகாசமாக ஒளிரக்கூடிய ஒரு தருணமாக தான் இருக்க போகுது. ரிஷபராசி அன்பர்களுக்கு சனி பெயர்ச்சி காலங்களில் என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போகுது, மார்ச் மாதம் இறுதியில் நடைபெறுகின்ற இந்த சனி பெயர்ச்சிக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கையில என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போகுது என்பதை பற்றி நம்ம முழுமையா பார்ப்போம். கிட்டத்தட்ட 2.5 வருட காலமாக சனி பகவான் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்துல இருந்தார். அதாவது உங்கள் ராசியிலிருந்து 10ஆம் இடங்கிறது கும்பராசி. கும்பராசியில சனி பகவான் அமர்ந்திருந்தார். இந்த கும்பராசியில அமர்ந்த சனி பகவான் இப்ப என்ன பண்ண போறாரு, உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்துக்கு வரப்போறார். அப்ப கர்மஸ்தானத்திலிருந்து லாபஸ்தானத்துக்கு பயிற்சி ஆகிறார். அப்ப லாபஸ்தானத்துக்கு சனி பயிற்சி ஆவது ரிஷபராசி என்பவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு அற்புதமான பொற்காலம். உறுதியாக நல்ல மாற்றம் உண்டு. கிட்டத்தட்ட ஒரு 70-80% நம்மளுடைய ரிஷபராசி என்பவர்களுக்கு நல்ல விதமான மாற்றங்கள் ஏற்பட போகுது. இந்த சனி பெயர்ச்சி காலங்களில் நீங்கள் என்னென்ன விஷயங்கள்ல கவனமாக இருக்கிறவங்களையும் வீடியோ முழுமையாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும்.
ஸோ பார்த்து பயப்பட தேவையில்லை. சனி பெயர்ச்சியை வச்சு பயப்பட தேவையில்லை என்பது என்னுடைய கருத்து. சனி பகவான் கடந்த 2.5 வருட காலமாக நிம்மதியான தூக்கம் இல்லாமல், தூக்கம்னா என்னே தெரியாத ஒரு குழப்பத்தை உங்களுக்கு கொடுத்து வந்தார். அதே போல் பார்த்தீங்கன்னா கணவன் மனைவி ஒற்றுமையில் ரொம்ப பிரச்சனை சந்திச்சிருப்பீங்க. கணவன் மனைவியை புரிஞ்சுக்கிறாமல் இருக்குது, அல்லது மனைவி கணவனை புரிஞ்சுக்கிறாமல் இருக்குது. சில நபர்களுக்கு விவகாரத்தே கிடச்சிருக்கும். சட்டப்படி விவகாரத்தே இந்த 2 வருஷத்துக்குள்ள நீ யாரோ நான் யாரோங்கிற பிரிவு கூட போயிருக்க வாய்ப்பு இருக்குது. சில பேர் விட்டு கொடுத்து அட்ஜஸ்ட் பண்ணி போராடி வாழ்ந்த வேற வழியில் இல்லை, என்ன செய்ய முடியும், கல்யாணம் முடிச்சிட்டோம், இந்த மனுஷனை புரிஞ்சுக்கிறதா முடியல, பிள்ளைகளுக்காண்டி வாழ்வோம் அப்படின்னு அட்ஜஸ்ட் பண்ணி வாழ்ந்த வாழ்க்கையும் இருந்திருக்கும். அதே போல் இந்த 2.5 வருஷத்தில் நீங்கள் ரொம்ப ரொம்ப நம்பின பாசக்காரன், உறவில் விட நட்புதாயா பெருசு அப்படின்னு நீங்கள் யாரெல்லாம் அதிகமாக நேசிச்சிங்களோ அதில் ஒரு சில பேரோட உண்மையான முகத்திரை நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்க. அவங்களால சில பிரச்சனையை சந்திச்சிருப்பீங்க. ஸோ இப்போ தான் உங்களுக்கு இந்த சனி பகவான் அவன் யார் அவர் யார் என்பதை உங்களுக்கு உணர்த்தியிருப்பார் என்பது கிரக ரீதியான செயல்பாடு. அதிகமாக பணம் போட்டு தொழிலில் நடத்த முடியாத சூழ்நிலையெல்லாம் நடந்திருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இதெல்லாம் நடந்தது கடந்த காலங்களில் அப்படின்னா உங்களுடைய கருத்துக்களை வேறு என்ன நடந்தது செய்யும் நீங்கள் கட்டாயமாக கமெண்ட்ஸில் கொடுக்கலாம். ஏன்னா உங்களுக்கு நடந்த விஷயங்களை சொல்கிற அந்த ஒரு வீடியோ பத்தாது, அந்த அளவுக்கு நிறையா சொல்ல முடியும். ஸோ எனக்கு தெரிஞ்ச சில விஷயங்களை மிக முக்கியமான விஷயங்களை சொல்லியிருக்கேன். மீதி என்னென்ன விஷயங்கள் இருக்கோ நீங்கள் கமெண்ட்ஸில் கொடுக்கலாம். இல்லை நான் சொன்னதெல்லாம் நடந்துச்சுன்னா ஆமாங்க ஐயா நடந்துச்சுன்னு சொல்லலாம். ஓகேவா? சரி, இது நடந்தது, நடக்க போகிறது என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். சில பேர் சொல்கிறாங்க, கீழே கமெண்ட்ஸில் கொடுக்காங்க, 4 நிமிஷம் 5 நிமிஷத்துக்கு அப்புறம் தான் கருத்துகள் வருதுன்னு சொல்லி. ஏன் இந்த 4 நிமிஷம் 5 நிமிஷம் கருத்து வருதுன்னு சொல்லி சொல்லணும்? எல்லாமே நம்ம செக் பண்ணி சொல்கிறதுக்கான கருத்து என்னென்னா, கடந்த காலங்களில் உங்களுக்கு நடந்த விஷயம் உண்மை என்றால் இனிமேல் நடக்க போகிறது உண்மை நீங்கள் புரிஞ்சுக்கிருவீங்கள்ல. ஸோ அதனால தான் இதை சொல்கிறோம். ஸோ அந்த பாயிண்ட் மட்டும் போடுற அன்பு நேருக்கு நான் சொல்லுவது என்னன்னா, தயவுசெய்து நீங்கள் பார்த்த மாதிரி மற்றவங்களும் அதெல்லாம் பார்க்கட்டும், கொஞ்சம் அனுமதிங்க. ஓகேவா? ஓகே, ரொம்ப நன்றி. இப்போ நம்ம பார்க்க போகிறது சனி பெயர்ச்சியினால் ரிஷபராசிக்காரர்களுக்கு ஏற்படும் நன்மைகள் அப்படின்னு ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம். என்னென்ன நன்மைன்னா, சனி பகவான் உங்கள் ராசிக்கு 11 அமர்ந்து புதிய வேலையில் இடமாற்றத்துக்கு முன்னேற்றத்தை கொடுக்க போகிறார். ஏதாவது ஒரு வேலை பார்த்துக்கிருப்பீங்க. ஸோ அந்த வேலையிலிருந்து இன்னொரு இடத்துக்கு இடமாற்றம் பண்ண முயற்சி பண்ணியிருந்தீங்க. அந்த தடை விலகி உங்களுக்கு பிடித்தமான இடத்துக்கு நீங்கள் வேலை இடமாற்றம் செய்வதற்கான வாய்ப்பு உண்டு. வேலையே தேடி அலைஞ்சிக்கிறீங்க, 2.5 வருஷமாக வேலையே கிடைக்கல அப்படின்னு வருத்தப்படுகின்ற ரிஷபராசி அன்பர்களாக நீங்கள் இருந்தால் உறுதியாக உங்களுக்கு ஏற்ற ஒரு புதிய வேலை, அந்த வேலையின் மூலமாக மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு உண்டு அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ அதே போல் தொழில் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி லாபத்தை மட்டும் என்னால் பெறவே முடியல, லாபம் கிடைச்சா நன்மையாக இருக்கும், வர்றது அப்படியே நான் செலவழிக்கிற செலவுக்கு தக்கனதான் வருது, கையிலேருந்து காசு வாங்கி அதை எனக்கு வீட்டில் போய் ஒரு சேமிப்பாக வைக்க முடியல அப்படின்னு வருத்தப்படுற ரிஷபராசி அன்பர்களாகிய உங்களுக்கு உறுதியாக தொழிலில் ஒரு லாபத்தை கொடுக்கக்கூடிய ஆற்றல் கிரகங்கள் உறுதியாக கொடுக்கின்றன. அதே போல் புதிய தொழில் தொடங்குவதற்கான ஒரு வாய்ப்பையும் இந்த கோச்சார ரீதியான கிரகங்கள் மூலமாக உங்களால் செயல்படுத்த முடியும் என்பது கருத்து. குழந்தை பாக்கியத்துக்குரிய செயல்பாடுகள் நல்லா சூப்பராக இருக்குது. திருமணம் முடித்து திருமண வாழ்க்கையில் அந்யூன்யமாக இருந்தாதனையா குழந்தை பாக்கியம் கிடைக்கும். எங்களுக்குள்ள சண்டையாக தான் இருக்குது. நாங்கள் 2 பேரும் அன்பாக பேசி ஒரு கணவன் மனைவி கொடுக்கக்கூடிய அன்பான செயல்பாடுகள் செயல்படுத்தவே முடியல அப்படின்னு வருத்தப்பட்ட நிலை மாறி உங்கள் 2 பேருக்குள்ள நல்ல ஒரு அந்யூன்யம் ஏற்படும். கணவன் மனைவிக்குள்ள ஒரு நல்ல அந்யூன்யம் ஏற்படும். அதன் மூலமாக உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான சூழ்நிலை உறுதியாக ஏற்படும். அதே போல் பார்த்தீங்கன்னா தடைகள் விலகி குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான சூழ்நிலைகள் கிரகங்கள் கொடுக்கின்றன. பதவி உயர்வு இந்த வட்டம் கட்டாயமாக உண்டு. ரிஷபராசி அன்பர்களை கடின உழைப்பாளின்னு சொல்லலாம். ஸோ அப்படி கடின உழைப்பாளிக்கு ஏற்ற ஊதியமும் பதவி உயர்வும் கிடைக்கலன்னு வருத்தப்படுற அத்தனை நபர்களுக்குமே உறுதியாக நல்ல ஒரு பரிமாற்ற வளர்ச்சி ஏற்பட போகிறது என்பது கருத்து. ஸோ அதுக்கடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா ரிஷபராசி என்பதில் யாரெல்லாம் வாக்கு மூலமாக, அதாவது வார்த்தைகள் மூலமாக பொருளாதாரத்தில் மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என்ற சூழ்நிலையை காத்திருக்கும் நபர்களுக்கு
உறுதியாக நல்ல மாற்றம் உண்டு. நீதித்துறை, அதே போல் அரசியலில் பேச்சாளர்கள், சட்டத்துறையில் வேலை பார்க்குறவங்க, ஜோதிடத்துறையில் பயணிக்கிறவங்க, அதே போல் பார்த்திங்கன்னா நடமாடும் வியாபாரிகள், அதாவது ஒரு சவுண்டு கொடுத்தே வியாபாரம் பார்ப்பாங்கல்ல, ஒவ்வொரு தொழிலுக்குரிய அந்த வார்த்தைகள் மூலமாக சத்தம் போட்டு வியாபாரம் பார்க்குற அனைத்து விதமான தன்னுடைய வார்த்தைகள் மூலமாக வெற்றி பெறக்கூடிய செயல்பாடு செய்கிற நபர்களுக்கு உறுதியாக நல்ல லாபம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் கிரகங்கள் கொடுக்கின்றது என்று பார்க்கிறோம். நீங்கள் கிட்டத்தட்ட 2.5 வருஷமாக இருக்கிற ட்ரெஸ்ஸை போட்டுட்டு காமனாக அலைஞ்சிருப்பீங்க. ஒரு நல்ல உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு ட்ரெஸ் வாங்க நினைப்பீங்க, வாங்க முடியாமல் போயிருக்கும். ஸோ அந்த நிலை மாறப்போது உங்களுக்கு பிடித்தமான ஆடைகளை நீங்கள் அணியக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உங்களுடைய அறிவின் திறமை அதிகரிக்கும். நல்ல முன்னேற்றமான சூழ்நிலைகளை பெறக்கூடிய வாய்ப்பு. அதே போல் ரிஷபராசியில் மாணவர்களுக்கு பார்த்திங்கன்னா கல்வியில் சிறந்த அமைப்பு உண்டு. மாணவர்கள் எந்த போட்டியில் கலந்துக்கிட்டாலும் இந்த 2.5 வருஷத்தில் உறுதியாக நல்ல வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு உண்டு. வெளிநாடு போவதற்கான முயற்சிகள் இருக்கின்ற ரிஷபராசி என்பவர்களுக்கு வெளிநாடு பயணம், வெளி மாநில பயணங்கள் மூலமாக நல்ல முன்னேற்றமான சூழ்நிலை உண்டு. ஆடம்பர வாழ்க்கை அப்படிங்கிற சூழ்நிலையை இனிமே தான் நீங்கள் சந்திக்க போகிறீங்க. அதனால் மகிழ்ச்சியாக உறுதியாக இருக்கலாம் என்பது என்னுடைய கருத்து. கடந்த காலங்களில் ஏற்பட்ட நஷ்டங்கள், கவலைகள் எல்லாம் விலகி நஷ்டத்துக்கு ஏற்ற ஒரு லாபத்தை சந்திக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. நல்லா ஆக்டிவாக செயல்படுங்க. சுறுசுறுப்பாக இருந்தீங்கன்னா இந்த 2025 ஏற்படுகின்ற சனி பயிற்சியானது உங்களுக்கு மகிழ்ச்சிகளை 80% உறுதியாக கொடுக்கும் என்பது கோச்சார கிரக ரீதியாக உண்மை என்பதையும் குறிப்பிடுகிறேன். நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் இந்த சனி பயிற்சி காலங்களில் பார்த்தீங்கன்னா சனி பகவான் தன்னுடைய 3ஆம் பார்வை மூலமாக உங்கள் ராசியை பார்க்காரு. அப்போ மற்றவர்களுக்கு எந்த ஒரு சூழ்நிலும் இந்த காலகட்டங்களில் சின்ன அளவில் கூட தீங்கு நினச்சிடாதீங்க. உங்களுக்கு தீங்கு நினச்சவங்கெல்லாம் விலகிட்டாங்க. இனிமே நீங்கள் ஒவ்வொரு விஷயத்தையும் நல்லா ஃபில்டர் பண்ணி நிதானமாக உங்களை பிடித்த உங்களுடன் இருக்கும் நண்பர்களுக்காகவும் அல்லது உங்களுடைய உறவுகள் உள்ள உங்கள் கணவன் மனைவி விஷயங்களில் வெளிப்படையாக பேசி செயல்படுத்துங்க. வெற்றி உண்டு. மறைமுக வாழ்க்கை சம்மந்தப்பட்ட விஷயங்களை செயல்படுகிற நபர்கள் உறுதியாக கொஞ்சம் கவனம் செலுத்தணும். அதே போல் பார்த்தீங்கன்னா உங்களுடைய கிரக ரீதியாக உங்களுடைய குழந்தை சம்மந்தப்பட்ட விஷயங்களில் அவங்க என்ன பண்ணுறாங்க, ஏது பண்ணுறாங்க அப்படிங்கிற செயல்பாடில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. அதே போல் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா பூர்வீக சொத்து விற்கிறதா இருந்தால் கொஞ்சம் நிதானமாக கவனமாக பார்த்து விற்றுக்கொள்வது ரொம்ப நல்லது. இந்த ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா பயணங்கள் மேற்கொள்ளும் போது, வெளிநாடு ஏதோ ஒரு பயணங்கள் மேற்கொள்ளும் போது முதலே ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. என்ன பண்ணணும், ஏது பண்ணணுங்கிறத ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்கன்னா நல்ல மாற்றம் உண்டு. உங்களுடைய இல்லீகல் கான்டெக்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் யாராவது உங்களை செயல்படுத்த முயற்சி பண்ணுறாங்கன்னா அவங்கள விட்டு உடனே வெளியே வந்துடுங்க. அவங்க கூட எந்த சூழ்நிலையும் பயணிக்காதீங்க. உங்களுக்கு அது வரும், இது வரும், அப்படியா இது இப்படியா சொல்லி உங்களை ஆசை வார்த்தைகள் கூறினாலும் இந்த காலம் உங்களுக்கு நல்ல காலமாக இருக்கிறதுனால உறுதியாக நல்ல விஷயத்துக்கு மட்டும் செயல்படுங்க. ரிஷபராசிக்காரர்கள் ரொம்ப சூப்பராக அருமையாக இருப்பீங்கிறது என்னுடைய கருத்து. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய ஸ்தலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சனிக்கிழமையும் ஆஞ்சநேயர் கோயில் சென்று வழிபாடு செய்யுங்க. ஆஞ்சநேயருக்கு வெற்றிலை மாலை இடுவது உங்களுக்கு நல்ல மாற்றத்தை கொடுக்கும். அதேபோல் உங்களால் முடிஞ்ச அளவு அன்னதானம் பண்ணுங்க. எங்கேயாவது ஏதாவது ஒரு கோயிலில் மாதத்துக்கு ஒரு நாள் உங்களால் முடிஞ்ச அளவு 10 பேருனாலும் சரி 20 பேருனாலும் சரி அன்னதானம் பண்ணுங்க. அதுவும் சாப்பிட வழி இல்லாமல் இருக்கவங்களுக்கு நீங்கள் கொடுக்குற தானமானது உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தையும் மிகப்பெரிய ஒரு எழுச்சிகரமான சூழ்நிலையும் உறுதியாக உருவாக்கும் என்பது என்னுடைய கருத்து. அன்பார்ந்த எங்களுடைய கிருத்திகை, ரோகிணி, மிருகசீரிஷம் ஆகிய நட்சத்திரத்தில் பிறந்த ரிஷபராசி நேயர்களுக்கு, அதாவது சனிப்பெயர்ச்சி அப்படிங்கிற தலைப்பில் இப்போ நம்ம பார்த்துட்டு வரோம். 2.5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஒரு ராசியை விட்டு மற்றொரு ராசிக்கு பெயர்ச்சியாகக்கூடிய சனி பகவான் இந்த வருடம் 2025ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 29ஆம் நாள் சனிக்கிழமை என்று கும்பம் ராசியிலிருந்து மீனராசிக்கு பயிற்சியாகிறார். அதே சமயம் ரிஷபராசியான நமக்கு என்ன நன்மை தீமைகளை செய்கிறார் அப்படிங்கிறத தான் பார்க்குறோம். பொதுவாக ரிஷபராசி அப்படின்னு எடுத்துட்டால் கடந்த 2.5 ஆண்டுகள் படாத பாடுபட்டேங்க. பலவிதமான துன்பங்கள், அதாவது துன்பம் அப்படிங்கிறதுல 2 வகை உண்டு, நல்லா தெரிஞ்சுக்கணும். சில துன்பங்களை ஷேர் பண்ணலாம், 3வது தெரியாத நபர்கிட்ட சொல்லலாம். சில துன்பங்களை தெரிந்தவர்களிடம் மட்டும் சொல்லலாம். சர்க்கிள் இருக்குல்ல, தெரியாதவங்ககிட்ட ஒரு உதவி, தெரிஞ்சவங்ககிட்ட
ரொம்ப நெருக்கமானவங்ககிட்ட. இப்படி எல்லாம் தாண்டி, அதையும் தாண்டி யாரிடமும் சொல்ல முடியாத துன்பம் அப்படிங்கிறது இண்டிவிஜுவலாக அவனுக்குள்ளே மனசுக்குள்ளே ஒன்று இருக்கும். பையன்கிட்ட சொல்ல முடியாது, மனைவிகிட்ட சொல்ல முடியாது, அம்மா அப்பா கிட்ட சொல்ல முடியாது. சில விஷயங்களை நீங்கள்லாம் யோசிச்சு பாருங்கள். வாழ்நாளில் 100% எல்லா உண்மைகளையும் எல்லா துன்பங்களையும் ஒருத்தன் முழுமையாக ஷேர் பண்ணுறான்னு நீங்கள் நினைக்கிறீங்க? கண்டிப்பாக கிடையாது. அவனுடைய மனசுக்குள்ளே ஏதோ ஒரு ரகசியம் அப்படிங்கிறது ஒவ்வொருத்தனுக்கும் இருக்கும். அப்பேற்பட்ட சொல்ல முடியாத துயரத்தோடு இருந்து வந்த ரிஷபராசினியர்கள், ஏன்னா 10ஆம் இடத்துல சனி இருந்தார். உத்தியோகத்தில் பிரச்சனை, தொழிலில் பிரச்சனை, வியாபாரத்தில் பிரச்சனை, வேலையில் பிரச்சனை, பலவிதமான துன்பங்கள். அதாவது 10ஆம் இடத்துல சனி இருந்தால் என்ன பண்ணுவார்? 10ஆம் இடங்கிறது எதை குறிக்கும்? உத்தியோகம், ஜீவனம், கர்மம் அப்படின்னு பேர். தொழில், அன்றாட வாழ்க்கை, முன்னோர்களுக்கு கர்மா பண்ணுறது, காரியம் பண்ணுறது. இந்த மாதிரி இடத்துல கடந்த 2.5 வருஷமாக இருந்த சனி பகவான் பலவித துன்பங்களையும் இன்னல்களையும் சந்தித்து வந்திருந்தீங்க. இப்போ வரக்கூடிய இடம், நான் 3 இடம் நல்லது பண்ணுவார்னு சொன்னேன்ல. 3ஆம் இடம், 6ஆம் இடம், 11ஆம் இடம். 11ஆம் இடத்துக்கு உங்களுக்கு வரார். 10 to 11 ப்ரமோஷன். மிகச்சிறப்பு. 100க்கு 200% நன்மை. ஒரே வார்த்தையில் சொல்ல போனால் விளக்க உரையே தேவையில்லை. யாரை 3 ராசிக்கு யாருன்னு பார்த்தீங்கன்னா, துலாம், மகரம், ரிஷபம். டோன்ட் கேர். சனி பயிற்சி பற்றி கவலையப்பட வேண்டியதில்லை. 3ஆம் இடம், 6ஆம் இடம், 11ஆம் இடம். நீங்கள் ரிஷபத்தில் இருக்கீங்க. இப்படி இருந்தாலும் என்ன நன்மைகளை செய்வார்? நான் தான் இவ்வளோ கஷ்டப்பட்டேன் 2.5 வருஷமாக, என்ன தான் பண்ணுவார் சொல்லுங்களேன். அவளோட எதிர்பார்ப்பாங்க. பொதுவாக சொன்னாலுமே நான் மனிதனுடைய ஆசைங்கிறதும் துன்பம் எவ்வளோ அனுபவிக்கிறோமோ அது மாதிரி இன்பத்துக்கும் எதிர்பார்ப்பு அதிகரிக்கும். நாளானைக்கு ஒரு படம் ரிலீஸ் ஆகும். இப்போவே எத்தனை தேட்டரில் எங்கெங்கே சீட்டு காலியாக இருக்குன்னு செல்ஃபோனில் பார்த்துட்டு இருப்பான். அது இன்பம். துன்பம் அந்த மாதிரி மூணு நாளாக எவ்வளோ எதிர்பார்க்குறானோ அப்போதைக்கு வரும்பொழுது அதை அனுபவிக்கிறோம். அப்போ இன்பத்தையும் இந்த சனி பகவான் 11ஆம் இடத்துக்கு வரும்பொழுது நான் இவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கேன், என்னென்ன தான் நடக்கும். இப்போ எனக்கு நிறைய ஜாதகம் பார்க்குறதுனால ஃபோன் நிறையா வரும் எனக்கு. பொதுவாக ஜாதகம் பார்க்கலைன்னா கூட, சாமி நான் டிவியில் பார்த்தேன், துளாராசிக்கு சொன்னீங்க, நல்லா சொல்லியிருந்தீங்க, இதில் கேட்டாலும் என் வாயால் இருக்கோ அது திருப்பி கேட்டுக்கணும். அப்போ தான் திருப்தி அடைகிறாங்க. ஏன்னா இந்த சந்தோஷத்தையும் இன்பத்தையும் மீண்டும் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறதுக்கு நம்ம மனசு துடிக்கும். இப்போ இந்த புலிப்பாணி சித்தர் என்ன சொல்லியிருக்கார் 11ஆம் இடத்துக்கு சனி வரும்பொழுது அப்படின்னு பார்த்தோம்னா, சனியனே 3ல் 6ல் தயவு 11ல் இனிவரும் காலம் நன்றாம். 3ஆம் இடம், 6ஆம் இடம், 11ஆம் இடத்துல இனிவரும் காலம் பூரா நன்று அப்படிங்கிறார். எடுத்தோன்னே எடுத்ததோர் முயற்சி தனில் வெற்றி, தனிப்பெரும் யோகமாகும். எடுக்கிற முயற்சியிலெல்லாம் வெற்றி உண்டாகும். தனியாக பெரிய யோகம் அப்படிங்கிறது கிடைக்கும். யோகம்னு எடுத்துட்டிங்கன்னா அதுக்கு தனியாக வீடியோ போட்டிருக்கேன், பார்த்துருப்பீங்க. 250 யோகங்கள் இருக்குது ஒரு ஜாதகத்தில். விபரீத ராஜ யோகம், அஷ்டமங்கல யோகம், அஷ்டலக்ஷ்மி யோகம், வசு யோகம், ஏசி யோகம், வாசி யோகம், தாரா யோகம், குருமங்கல யோகம், குருச்சந்திர யோகம், குருச்சண்டாள யோகம், இப்படி 250 யோகம். அந்த மாதிரி அதில் ஏதோ ஒரு யோகம் அப்படிங்கிறது இப்போல்லாம் அனுபவிக்கலாம். அந்த 2 வருஷத்தில் போட்டிருக்காரு பாருங்கள். தனிப்பெரும் யோகம், யாருக்கு இல்லாத ஒரு யோகம் ரிஷபராசிக்கு உண்டாகும். தண்டிகை குதிரை உண்டு. இதெல்லாம் யார் வச்சிருப்பா? யானை, குதிரை, பரிவாரம், கொடையோடு வர்றது யார் வருவா? மகாராஜா தான் வருவார். ராஜாதி ராஜ, ராஜ மார்த்தாண்ட, ராஜ கம்பீர, ராஜ குலோத்துங்க இப்படிலாம் சொல்லித்தான் ராஜாவை அழைக்கணும். இந்த சினிமாவில் கூட வந்திருக்கு. குறிப்பிட்டு நான் அதையும் சொல்ல முடியாது, உங்களுக்கு யோசனை வந்திருக்கு நான் சொன்னோன்னே. இப்படி தான் அவர் பராக் அப்படின்னா வராருன்னு அர்த்தம். இல்லை தள்ளி நிற்கும், கை கட்டிக்கணும்னு அர்த்தம். இதுக்கு பேர் கட்டியம்னு பேர். கத்தியம்னா பெருமையாக அவர் வரும்பொழுது அழைப்பு சொல்லித்தான். இப்போ எப்படி கான்வே அப்படிங்கிறாங்கல்ல, அந்த மாதிரி அந்த காலத்தில் இதுதான் கான்வே. யானை 10 யானை போகும், 10 குதிரை போகும், கொடை, பல்லாக்கு, இது இந்த மாதிரி பரிவாரத்தோடு ராஜா வராதுனாலே அந்த தெருவே அப்படியே விழாக்கோலம் பூண்டிருக்கும். அந்த மாதிரி அதைத்தான் இவர் குறிப்பிடுறார். தண்டிகை குதிரை உண்டாம். அந்த மாதிரி நம்மளை கூட்டின்னு போவாங்களாம். அந்த மாதிரி ஒரு பெருமையோட பெயர், புகழ், கௌரவம், அந்தஸ்து அதெல்லாம் அதுக்குள்ளே அடக்கம். அதெல்லாம் வரும். கனிவரும் மொழியாளோடு கலந்திடும் காமனாமே. நல்ல அழகான பெண்ணோ ஆணோ கலந்து திருமணம் செய்யக்கூடிய நேரம். அதான் நல்ல இன்பமாக பேசக்கூடிய கனிவரும் மொழியாளோடு கலந்திடும் காமனாமே. நமக்கு பிடித்த மாதிரி, நம்ம தேர்ந்தெடுக்கிற மாதிரி, ஆண் வரனாக இருக்கட்டும், பெண் வரனாக இருக்கட்டும், பிடித்த மாதிரி திருமணம் செய்து கொள்ளக்கூடிய ஒரு நேரம். நல்ல தெளிவாக வெளிப்படையாகவே சொல்கிறேன். நிறைய பேர் இப்போ லவ் பண்ணாதவன் மனுஷனே இல்லை. 10% தான் அப்பா அம்மா பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறது. எங்கிட்ட ஜாதகம் கல்யாணம் பொருத்தம் பார்க்குறது. மற்ற ஜாதகம்லாம் பார்ப்பாங்க. பொதுவாக உத்தியோகம் எப்படி இருக்குது, தொழில் எப்படி இருக்குது, கடன் எப்படி இருக்குது, இதெல்லாம் நிறைய வரும். திருமண பொருத்தம், திருமணங்கிறது இப்போ ரொம்ப கம்மியாகிடுச்சு. எவனும் பார்க்குறதே இல்லை. இப்போ எங்கள் அப்பாலாம் பார்க்கவும் பார்த்தீங்கன்னா முக்கால்வாசி அதான் வரும். இப்போ எனக்கு மாதத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ஜாதகம் திருமண பொருத்தம் வந்தால் பெருசு. காலம் மாறுது, யாரையும் குறை சொல்ல முடியாது. 2வது ஒருத்தருக்கு மனசு பிடிச்சிருச்சு, விருப்பமாக இருந்தால் கல்யாணம் பண்ணிக்கலாம், தப்பே இல்லை. அவங்க அதை கடைசி வரைக்கும் நீடித்து கொண்டு போகும். அதுதான் அதனுடைய விஷயம். விளையாட்டு இல்லை. 1000 காலத்து பயிர்னு சொல்லுவாங்க. கல்யாணம் பண்ணணும்னு தான் அதனுடைய விஷயம் தெரியும். பண்ணுறதுக்கு முன்னாடி அது ஒரு
விளையாட்டான மேட்டராக தெரியும், ஜாலியான மேட்டராக என்ஜாய் 10 பொண்ணுங்க பேசுவாங்க, அதை எதை செலக்ட் பண்ணுறதுன்னு தெரியாது. அப்போ உனக்கு என்னப்பா அப்படிம்பா. அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணி குழந்தை பெற்று வீட்டு வாடகை கொடுத்து கரண்ட் பில் கட்டி படிக்க வச்சு அப்புறம் ஏன்டா பண்ணோம் நம்ம யோசிப்பான். அது இப்போ சொல்ல வேண்டியதில்லை. அந்த டைமில் அந்த வயசில் அது வந்து ரொம்ப அழகாக தெரியும். இருந்தாலும் தவறுன்னு சொல்ல வரல, அதைத்தான் நான் சொன்னது. அது மேனேஜ் பண்ணிக்கணும். அதாவது எண்டு வரைக்கும் மேனேஜ் பண்ணுறவங்க தாராளமாக லவ் பண்ணலாம். அப்படி லவ் பண்ணுறவங்க தாராளமாக இந்த காலகட்டத்தில் திருமண யோகம் நீங்கள் நினச்சதையே பண்ணலாம். அதற்காகத்தான் இன்னும் உள்ளே போகலை. ஜாதகத்தில் சொல்கிறதுங்கிறது கனி வரும் மொழியாலோடு கலந்திடும் காமனாமே. ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, இந்த மாதிரி அமைப்பு ரிஷபராசிக்கு திருமண யோகம் விரும்பிய வரனை அடையக்கூடிய யோகம் அப்படிங்கிறத கொடுக்குறாரு. நல்லா புரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் அறையவே சனையனும் 3 6 ஆன 11 அமர்ந்திருக்கு நிறையவே பாக்கியம். இந்த 3 6 11 இருந்தால் நிறையவே பாக்கியம். பாக்கியம்னா எல்லாம் கிடைக்கிறது. உங்களுக்கே தெரியும், அவனுக்கு அந்த பாக்கியம் இல்லைடா, புத்திர பாக்கியம் இல்லைடா. பாக்கியம்னா கிடைக்கிறது, என்னென்ன தேவையோ அனைத்தும். திருமண பாக்கியம் இல்லை, புத்திர பாக்கியம் இல்லை, இப்படிலாம் பாக்கியம்னு சொல்கிறோமா இல்லையா, அந்த வார்த்தையை யூஸ் பண்ணுறோம்ல. இப்போ அந்த பாக்கியம் அப்படின்னாலும் என்னென்ன தேவையோ அனைத்தும் அப்படிங்கிற அர்த்தம் அதுக்குள்ளே. இப்போ நிறையவே பாக்கியம், என்னென்ன வேணுமோ அத்தனை நிறைய கிடைக்கும். பர்ஸு ஃபுல்லாகும், நம்மளுடைய வங்கி லாக்கர் ஃபுல்லாகும், வீட்டில் இருக்க பீரோ ஃபுல்லாகும். பாதி 2 கட்டு வைக்கிறதுக்கும் ஃபுல் பண்ணி எடுக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல. எனக்கெல்லாம் என் ராசிக்கு 1 கட்டு கிடைச்சாலே பெருசு. இந்த மாதிரி ரிஷபராசி அப்படிங்கும்போது ஃபுல் பண்ணக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது ஏற்படுது. அதான் நிறையவே பாக்கியம் அப்படின்னு போட்டிருக்காரு. கீர்த்தி செல்வம். கீர்த்தினா புகழ், செல்வம்னா உங்களுக்கே தெரியும் என்னென்ன செல்வம் உண்டாகுமோ. 8 விதமான செல்வங்கள் உண்டு. அனிமா, மகிமா, கரிமா, லகிமா, பிராப்தி, பிராகாமியம், ஈசித்தம், வசித்தம். செல்வம்னா எல்லாம் என்ன நினச்சிக்கிறீங்க, 500 ரூபா நோட்டு, 100 ரூபா நோட்டு, இதுதான் செல்வங்கிறது கிடையாது. செல்வங்கிறது எல்லாமே நல்லா பேசுகிறது, நிறைய சாப்பிட்றது, நல்லா தூங்குறது ஒரு செல்வம் தான். பணம் மட்டும் வச்சுன்னு இதெல்லாம் இல்லைன்னா தூக்கத்தை விலை கொடுத்து வாங்க முடியுமா? அமெரிக்காவில் இருக்குங்க மாப்பிள்ள, போனீங்கன்னா 2 லட்ச ரூபா கொடுக்குற தூக்கம் மட்டும் விலைக்கு வாங்கி கொடுங்களேன், வாங்க முடியுமா? பசியே எடுக்க மாட்டேங்குதுங்க, நானும் என்னென்னமோ பண்ணி பார்த்தேன். பாருங்கள், என்ன இல்லை, எனக்கு வீடு பூரா சாமான இருக்குது, வீடு பூரா பணம் இருக்குது, தங்கம் வெள்ளியும் கொட்டி கிடக்கு, ஆனால் பசி எடுக்க மாட்டேங்குது. எவ்வளோ வேணுமோ செக் கொடுக்குறேன், ஜப்பானில் இருந்தால் கொஞ்சம் பசி எடுக்க மாதிரி பண்ண முடியுமா? அந்த நேரம் வந்தால் தான் முடியும். இதெல்லாம் தான் செல்வம். இந்த 500 ரூபா நோட்டு கத்தையாக இருக்கிறது மட்டும் செல்வம் கிடையாது, தங்கம் வெள்ளி செல்வம் கிடையாது. இதெல்லாம் அனுபவிக்கிறதுக்கு நம்ம உடம்பு இருக்கணும், அப்சர்வ் பண்ணுறதுக்கு நாம் இருக்கணும். நம்ம உடம்பு அது தருவாயில் எடுக்கணும். பசிக்கிற நேரத்தில் பசிக்கணும், தூங்குற நேரத்தில் படுத்தா தூங்கணும். இதெல்லாம் இயற்கையாக நல்லா நடந்தால் தான் செல்வம். அவன் தான் செல்வந்தர். அந்த பாக்கியம், அதுக்கு தான் இந்த பாயிண்டே சொன்னேன். அது கிடைக்கும். 8 விதமான செல்வம் சொன்னால் அதில் இதெல்லாம் அடக்கும். அப்போ செல்வம், வாகனம், இடம் பெயர்தல், அதாவது நல்ல இடத்துக்காக போகிறது. இவ்வளோ நல்லா கஷ்டப்பட்டேன்னு ஒரு சாதாரண போஸ்ட்டில் இருப்போம், பெரிய பதவி, அந்த வாடகை வீட்டில் இருக்கிறவங்க சொந்த வீடு கட்டி போகக்கூடிய யோகங்கள் இதெல்லாம் கொடுக்குறாரு. அதாவது வீடு வாங்கலாம், மனை வாங்கலாம், இடம் வாங்கலாம், நிலம் வாங்கலாம், திருமண பிராப்தி உண்டு, மருத்துவ செலவு குறையுது, புத்திர பாக்கியம் உண்டு, சந்தோஷமான வாழ்க்கை, சகல செல்வங்களும் ஏற்படுது. ரிஷபராசி அப்படின்னு எடுத்துட்டோமேயானால் இந்த சனிப்பயிற்சி 100க்கு 150% நன்மையை தரக்கூடிய விதமாக இருக்குது. எனவே கவலைப்பட வேண்டாம். இருந்தாலும் வெள்ளிக்கிழமை தோறும் மகாலட்சுமி வழிபாடு செய்து வருவது சாலச் சிறந்தது. ஜாதகம் அப்படிங்கிறது பெரிய கடல், அதில் வந்து ஒரு துளி விஷம் இருந்தாலும் கடலை விஷமாய். அப்போ நம்ம ஜாதகத்தில் சில நன்மைகளும் இருக்கலாம், தேவைகளும் இருக்கலாம். அவைகளை நம்ம தெளிவாக ஆராய்ந்து பார்த்தால் மட்டும்தான் நம்ம 100க்கு 100% நமக்கு இந்த நன்மைகள் நடைபெறுங்கிறத தெரிஞ்சுக்கலாம். எனவே நீங்கள் அவசியம் ஒரு முறை உங்கள் சொந்த ஜாதகத்தை இந்த என்னுடைய தொலைபேசி எண்ணான 9865098370 அப்படிங்கிற எண்ணுக்கு அனுப்பி வையுங்கள். தரமான முறையில் தெளிவாக முழுதாக தங்களுக்கு என்ன தேவையோ அந்த மாதிரி நாங்கள் பார்த்து எடுத்து உரைக்க தயாராக இருக்கிறோம். அதை பார்த்து அதில் வரக்கூடிய பரிகாரங்களை செய்து கொண்டு இன்று மட்டுமல்ல வாழ்நாள் முழுவதும் நன்மைகளை மட்டுமே அடைய எல்லாம் வல்ல எம்பெருமானை, சிவபெருமானை, பார்வதி பரமேஸ்வரனை, லக்ஷ்மி நாராயணரை பிரார்த்தனை செய்து ஆசீர்வதித்து வாழ்த்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.